கருணாமூர்த்தி தருவாய் கீர்த்தி பகவான் பாபா நீதானையா. அருள் மாமலையே அழியா புகழே உனையன்றி வேறு கதியேதையா. அடியார் வாழ்வில் தடை பல நீக்கும் ஸ்ரீ சாயிநாதன் நீதானையா. உனையே நாடி உன் புகழ் பாடி வருவோம் நாங்கள் கண் பாராய். விடியாவானம் நொடியினில் பூக்கும் அதுவும் உந்தன் அருளாகும். ஜீ தமிழ் தொலைக்காட்சி நேயர்கள் அனைவருக்கும் என்னுடைய பணிவான அன்பான வணக்கங்கள். ஓம் ஸ்ரீ சாய்ராம். அவருடைய திருவடிகளை வேண்டி அவருடைய பாதங்களை பணிந்து அவருடைய நாமங்களுக்கு நம்முடைய நமஸ்காரங்களை சொல்லி இந்த வரம் தருவாய் இறைவா தொகுப்பிலே பாபாவுடைய அற்புதங்களை நாம் தொடர்ந்து பார்ப்போம். நேற்றைய தினம் இந்த ரோகிலாவை பற்றி நம்ம பேசினோம். ரோகிலாவுக்கு ஒரு ஒய்ஃப் இருக்கா, அவள் ரொம்ப கொடூரமானவள். அவள் பக்கத்தில் வரக்கூடாது என்பதற்காக ரோகிலா இது மாதிரி கத்துறான். அவனை நான் சரி பண்ணிக்கிறேன், நீங்கள் அவன் வேலையை பார்த்துட்டு போங்கன்னு பாபா சொல்லிட்டாரு. அப்போது மக்களுக்கும் ஒரு குழப்பம் வந்தது என்று சொன்னேன். அது என்ன குழப்பம்? உண்மையிலேயே பார்க்க போனால் ரோகிலாவுக்கு கல்யாணமே ஆகலை. இதுதான் மக்களுக்கு குழப்பமே. அப்போது பாபா எப்படி சொன்னார் அவனோட ஒய்ஃப்னு? அவனோட ஒய்ஃப் ரொம்ப கொடூரமானவன், கல்யாணமே ஆகாதவன்ட்ட எப்படி அவன் ஒய்ஃப் கொடூரமானவளாக இருக்க முடியும் இல்லையா? இதுதான் மக்களுக்கு குழப்பம். இதை பாபாட்ட போய் எப்படி கேட்குறது? ஏற்கனவே கடுப்பில் இருக்கார், கண்ணாப்பண்ணன் கத்திடுவார் அவர். என்னடா அது பாபா இது மாதிரி சொல்லிட்டார். ஆனால் பாபாவுக்கு எல்லாம் தெரியும்னு ஷீரடி மக்களுக்கு தெரியும். பாபா எந்த காரியம் பண்ணாலும் அதன் பின்னணியில் 1000 அர்த்தம் இருக்கும்னு அத்தனை பேருக்கும் தெரியும். அப்போ பாபாட்ட எப்படி கேட்குறது? இது கேட்க முடியாத அவங்களுக்கு குழப்பம். ரோகிலாவுக்கு ஒரு ஒய்ஃப் இருக்கா, அவள் ரொம்ப கொடூரமானவள், அவள் பக்கத்தில் வரக்கூடாது அப்படின்னு பாபா சொல்கிறார். இதுக்கு என்ன அர்த்தம் அப்படின்னு சொன்னால், இந்த ஒய்ஃப் கொடூரமான ஒய்ஃப் அப்படின்னு பாபா சொன்னது என்ன தெரியுமா அன்பர்களே? இது ஷீரடி மக்களுக்கு மட்டும் பாபா சொல்லலை, நமக்கும் சேர்த்து சொல்கிறார். தெளிவாக புரிந்து கொள்ளுங்கள். இந்த கொடூரமான ஒய்ஃப் யார் தெரியுமா பாபா மென்ஷன் பண்ணுறாரு? நமக்குள் இருக்கும் தீய எண்ணங்கள், கெட்ட சக்திகள். அப்போது அவர் இவனோட கேரக்டரை சொல்கிறாரு, ரோகிலாவோட கேரக்டரை. அவன் ரொம்ப கெட்டவன், அவன் மனசில் இந்த தீய எண்ணம் கெட்ட எண்ணம் எல்லாம் இருக்குது. இதை போக்குறதுக்கு அவன் என்ன பண்ணணும்? இந்த எண்ணம் வராமல் இருக்கிறதுக்கு. அதனால தான் நண்பர்களே, நாம் தெரிந்து கொள்ள வேண்டிய விஷயம் இதில் என்ன அப்படின்னு சொன்னால், தினமும் நாம் கடவுளை பிரார்த்திக்க வேண்டும். அவன் என்ன பண்ணான் ரோகிலா? டெய்லி அல்லாஹு அக்பர் அல்லாஹு அக்பர்னு கத்தின்ண்டே இருந்தான்னு சொன்னேன். ஏன் சொன்னான்? அவன் இறைவனுடைய நாமத்தை சொல்லிக்கொண்டே இருக்கிறான். அல்லாஹு அக்பர்னு கடவுள் நாமத்தை சொல்லிகிட்டே இருக்கான். அதே மாதிரி குர்ஆன்ல ஒரு பகுதியை ஓதிட்டே இருக்கான். அப்போ ஓதிட்டே இருக்கும்போது அன்பர்களே, இது பாபா இதன் மூலம் நமக்கு சொல்வது என்ன அப்படின்னு சொன்னால், தினம் 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 பகவானுடைய நாமத்தை உன்னால் எப்பெல்லாம் முடியுதோ, எப்படி ரோகிலா எப்போ பார்த்தாலும் கத்தினா பாருங்கள், அதே மாதிரி நம்மளால் எப்பெல்லாம் முடியுதோ உங்களுக்கு பிடித்த இஷ்ட தெய்வம் யார் வேணா இருக்கலாம், உங்களுக்கு பிடித்த இஷ்ட தெய்வத்தை நீங்கள் இது மாதிரி கடவுளை மனசில் நினச்சிட்டே இருந்தீங்கன்னா, இந்த தீய எண்ணம் கெட்ட எண்ணம், அதாவது இந்த அடுத்தவனை பார்த்து பொறாமை, பேராசை, இந்த காமம், குரோதம், இந்த லோபம், என்னோட இவன் நல்லா இருக்கானே, அது எப்படி அவன் இருக்கான், இது போன்ற பொறாமைகள் இதெல்லாம் உன் மனசுக்குள்ளே வராமல் இருக்கணும் அப்படின்னு சொன்னால், இந்த ரோகிலா கதை மூலம் பாபா நமக்கு சொல்வது, இந்த கெட்ட எண்ணெல்லாம் நமக்கு மனுஷனோடய இருக்குது. இது இது யாருக்கும் விதிவிலக்கல்ல, எல்லார்ட்டையும் இருக்குது. எல்லார்ட்டையும் ஒரு கெட்ட பழக்கம் இருக்கும்.
அப்போது இந்த எண்ணங்கள் முற்றிலுமாக உன்னிடம் வராமல் இருக்க வேண்டும் என்றால் நீ பகவான் நாமத்தை சொல்லணும்னு பாபா சொல்கிறாரு இந்த ரோகிலா கதை மூலமாக. அப்போ தான் மக்களுக்கு இவ்வளோ அர்த்தம் இருக்கா இந்த ரோகிலாவோட சரித்திரத்தில் அப்படின்னு மக்கள் அப்படியே புல்லரிச்சு போய் பாபா காலில் விழுந்தாங்களாம். இது கொஞ்ச நாளில் என்னாச்சு, இந்த ரோகிலா அல்லாஹ் அக்பர் சொல்ல 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 இந்த குர்ஆனை ஓத 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 அவன் மனசு நிம்மதி ஆயிடுச்சு. மனசு நிம்மதி ஆயிடுச்சுன்னா என்ன அர்த்தம், அவன் மனசில் இருந்த கெட்ட எண்ணங்கள் போயிடுச்சு, தீய சக்திகள் போயிடுச்சு. அப்போது அவர் முற்றிலும் ஒரு நல்ல மனிதனாக மாறிவிட்டான் என்பது இந்த ரோகிலா கதையிலே இந்த பாபாவுடைய சரித்திரத்திலே பாபாவால் சொல்லப்பட்டது. அப்போ என்ன அர்த்தம் அப்படின்னா, இனிமேலும் மனிதர்களாகிய நாம், பக்தர்களாகிய நாம் சாயி பக்தர்களாக இருந்தால் மட்டும் போதாது, சாயி நாமத்தை சொன்னால் மட்டும் போதாது. அவர் என்ன சரித்திரத்தின் மூலம் நமக்கு சொல்ல வருகிறாரோ அதை தயவு செய்து பின்பற்ற வேண்டும். இந்த கெட்ட எண்ணங்கள், தீய சக்திகள் எதுவுமே உங்களை அணுகாமல் இந்த நிகழ்ச்சியை பார்த்து கொண்டிருக்கிற கோடிக்கணக்கான நேயர்களுக்கு இந்த தீய எண்ணங்கள், கெட்ட சக்திகள் எதுவும் வராமல் தடுப்பதற்கு பாபாவை பிரார்த்தனை செய்யுங்கள். தினமும் இறைவன் நாமத்தை பாடுங்கள், அவனுடைய புகழை பாடுங்கள் என்று சொல்லி மீண்டும் பாபாவுடைய அதி அற்புதமான ஒரு லீலையை நாளை பார்ப்போம். வணக்கம். ஓம் சாய்ராம். தென்னாடுடைய பெரியவா போற்றி, எந்நாட்டவர்க்கும் இறைவா போற்றி, சர்வஜ்ஞா சர்வவ்யாபி பெரியவா சரணம், மாயப்பிறப்பருக்கும் மகா பெரியவா அடி போற்றி, மாயப்பிறப்பருக்கும் மகா பெரியவா அடி போற்றி. பார்த்துக்கிட்டே இருக்க தோணுது, பெரிய மாலை பார்த்துக்கிட்டே இருக்க தோணுது, பார்த்துக்கிட்டே இருக்க தோணுது, பெரிய மாலை பார்த்துக்கிட்டே இருக்க தோணுது, பார்த்துக்கிட்டே இருக்க தோணுது, பெரிய மாலை பிரிந்து வர மனமும் மறுக்குது, பார்த்துக்கிட்டே இருக்க தோணுது, பெரிய வாளை பார்த்துக்கிட்டே இருக்க தோணுது. ஸ்ரீ குருப்பியோ நமக. ஓம் காஞ்சி வாசாய வித்மகே சாந்தரூபாய திமிகி தன்னோ சந்திரசேகரேந்திர பிரச்சோதயாத். ஜீ தமிழ் தொலைக்காட்சி நேயர்கள் அனைவருக்கும் பி சுவாமிநாதன் இனிய காலை வணக்கம். தெய்வத்தின் குரல் நிகழ்ச்சியில் இன்றைய தினம் நாம் ஒரு புது அனுபவத்தை பார்க்க இருக்கோம். பொதுவாக காஞ்சி மகா சுவாமிகளை பற்றி நாம் சொன்னோம் அப்படின்னா, இந்த மகா சுவாமிகளை பற்றி நாம் தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா, மகா சுவாமிகள்கிட்ட இருந்த ஒரே ஒரு முக்கியமான விஷயம் எளிமை அப்படிங்கிறது எல்லாருக்கும் தெரியும். அடுத்து இன்னொரு விஷயம் அப்படின்னா, மகா சுவாமிகள் சன்னிதானத்துக்கு ஏழை பாழைகள் எப்போ வந்தாலுமே எந்த விதமான வசதியும் இல்லாமல், எதிர்காலத்தை பற்றி எந்த விதமான ஒரு சிந்தனையும் இல்லாமல், நாளைக்கு என்ன பண்ணுறது அப்படிங்கிற ஒரு நிலையில் இருக்கக்கூடிய அன்பர்கள் மகா சுவாமிகள் சன்னிதானத்துக்கு வந்தால் அவர்கள் மேலே மகா சுவாமிகளுக்கு ஒரு அனுகிரகமான ஒரு பார்வை திரும்பும். ஏழை அப்படின்னா மகா சுவாமிகளுக்கு அவ்வளவு இது. அவர்கள் அந்த சந்நிதிக்கு அவர்கள் வந்த கோரிக்கை நிறைவேறணும், அவர்களுக்கு நல்ல விதமாக ஆசீர்வாதம் பண்ணி அனுப்பணும், அவர்களுக்கு வஸ்திரங்கள் கொடுக்கறது, அவர்களுக்கு பலவிதமான உதவிகளை செய்கிறதுன்னு மகா சுவாமிகள் செஞ்சு அனுப்புவார்.
பொதுவாக ஏழைன்னா அந்த அளவுக்கு மகா சுவாமிகளுக்கு அவ்வளவு பிரீத்தி, அவர்களுக்கு செய்கிறதுன்னா அவ்வளவு கொள்ள ஆசை. அது தமிழில் சுஜாதான்னு ஒரு பெரிய எழுத்தாளர் இருந்தார். அந்த எழுத்தாளர் மகா சுவாமிகளை மெஹபூப் நகரில் ஒரு முறை பார்த்துருக்கார். மகா சுவாமிகளை இன்னொரு முறை பார்க்கணுன்ட்டு மகா சுவாமிகளோட கடைசி காலத்தில், அதாவது மகா சுவாமிகள் அந்த 100 வயசு காலகட்டத்தில் இருக்கும்போது மகா சுவாமிகளை பார்க்கணுங்கிறதுக்காக காஞ்சிபுரம் போயிருக்கார். அன்றைய தினம் மகா சுவாமிகளை தரிசிக்க நிறைய பக்தர்கள், எத்தனையோ விவிஐபிக்கள்லாம் எல்லாரும் வரிசையில் வந்துட்டுருக்கா. சில பேர் ஓரமாக நின்றுருக்கா. அந்த தெய்வத்தோட தரிசனம் கிடைக்காதா? அந்த தெய்வத்தோட பார்வை நம்ம மேலே திரும்பாதா? அந்த தெய்வம் விரல்கள் உயர்த்தி கையை உயர்த்தி நமக்கு ஆசீர்வாதம் பண்ணாதான்னு ஒரு ஏக்கத்தில் நின்றுருக்கா. மகா சுவாமிகளோட கடைசி காலகட்டம். அந்த காலகட்டத்தில் இந்த எழுத்தாளர் சுஜாதா மகா சுவாமிகளை தரிசனம் பண்ண போயிருக்கார். மகா சுவாமிகள் தரிசனம் பண்ண இருக்கக்கூடிய அந்த அன்பர்கள் வரிசையில் ஒவ்வொருத்தர் பற்றியும் மகா சுவாமிகளுக்கு ஒரு சின்ன விளக்கம் கொடுப்பா. இவர் இன்னார் அப்படின்னு சொல்லுவா. அப்புறம் மகா சுவாமிகள் ஆசீர்வாதம் பண்ணுவா. இந்த சுஜாதா அவர்களுடைய முறை வரும்போது அங்கே இருக்கக்கூடிய அந்த சிப்பந்தி சொல்கிறார், இவர் நிறைய கதைகள்லாம் எழுதியிருக்கார், பெரிய எழுத்தாளர், பெரிய நாவலாசிரியர் அப்படின்னு எல்லாவற்றையும் மகா சுவாமிகள்கிட்ட சொல்கிறா. இவர் பேர் சுஜாதான்னு பேர் அப்படின்னு சொல்கிறா. பெரியவா கேட்டுக்கிறா, எந்த ரியாக்ஷனும் இல்லை. அப்புறம் சொல்கிறார், அடுத்த ஒரு விஷயத்தை சொல்கிறார். அந்த குவளைக்குடி அந்த சிங்கமையங்கார் இருக்காரு, அவரோட பேரன் இவர். அந்த சிங்கமையங்கார் தான் ஸ்ரீரங்கத்தில் ஒரு பாடசாலைலாம் வச்சுருந்தார். அவரோட வழியில் வந்து அவரோட பேரன் இவர் அப்படின்னு மகா சுவாமிகள்கிட்ட அடுத்து ஒன்று சொல்கிறார். பெரியவா கிட்ட எந்த ரியாக்ஷனும் இல்லை. சுஜாதா நின்றுருக்கார். மகா சுவாமிகளை பார்த்து கைகளை உயர்த்தி கும்பிட்டுருக்கார். அந்த தெய்வத்திட்டேருந்து ஒரு அனுகிரகமான பார்வை வராதான்னு எல்லாருக்கும் ஒரு ஏக்கம் இருக்கும். அந்த தெய்வத்தோட சந்நிதிக்கு போயாச்சுனாலே ஒரு அனுகிரகமான பார்வை கிடைக்காதான்னு ஒரு ஏக்கம் இருக்கும். சுஜாதா நின்றுருக்கார். அந்த சிப்பந்தி சொல்லிட்டு இருக்கார். கடைசியாக அந்த சிப்பந்தி சொல்கிறார் மகா பிரியவா கிட்ட, இதயம் தொடர்பான இதயத்தில் ஒரு சின்ன பிரச்சனை இருக்கக்கூடிய ஒரு குழந்தைக்கு அந்த ஆப்ரேஷனுக்கு செய்வதற்கு என்ன செலவு ஆகுமோ அதை இவர் இப்போ சத்திக்கு ஏத்துன்றிருக்கார்னு ஒரு வார்த்தையை சொல்கிறார். ஒரு குழந்தைக்கு இதயத்தில் ஒரு ஆப்ரேஷன் பண்ணணும். அந்த ஆப்ரேஷனுக்கு அதாவது பொருள் வசதி இல்லாத, அதிக வசதி வாய்ப்புகள் இல்லாத அந்த குடும்பத்துக்கு இந்த ஆப்ரேஷன் செய்வதற்கு உண்டான தொகையை இவர் ஏற்றுக்கிறதா சொல்லியிருக்கார்னு ஒரு வார்த்தையை சொன்னவுடனே அந்த பரபிரம்மம், அந்த தெய்வம் மகா சுவாமிகள் தனது 2 கைகளையும் உயர்த்தி சுஜாதாவை பார்த்து ஆசீர்வாதம் பண்ணினதான். வேற எதற்குமே ஒரு எந்த விதமான ஒரு அசைவும் இல்லை. ஒரு குழந்தையோட ஒரு ஆப்ரேஷனுக்கு, ஒரு ஏழை நிலைமையில் உள்ள ஒரு குழந்தையோட ஆப்ரேஷனுக்கு இவர் பணம் தரதா சொல்லியிருக்கார் அப்படின்னு சொன்னவுடனே அந்த கருணையான வார்த்தைகளை கேட்டுட்டு மகா சுவாமிகள் அந்த 100 வயதுகளில் இருந்த போதுமே 2 கைகளையும் உயர்த்தி அந்த சுஜாதாவை பார்த்து ஆசீர்வாதம் பண்ணினாராம். மகா சுவாமிகளுக்கு அந்த அளவுக்கு ஒரு ஏழைக்கு ஒருத்தர் உதவி செஞ்சார் அப்படின்னா, எந்த விதமான வசதி வாய்ப்புகளும் இல்லாமல் சமூகத்தில் ஒரு நலிவடைந்த நிலையில் இருக்கக்கூடியவர்களுக்கு யார் உபகாரம் பண்ணினாலுமே மகா சுவாமிகளோட அருள் தானா வந்து விழுந்துடும் அப்படிங்கிறதுக்கு இந்த நிகழ்ச்சி ஒரு அருமையான உதாரணம். மகா சுவாமிகளோட பார்வை எங்கே போய் விடுறது? ஏழைகள் ஏழைகள் ஏழைகள். இந்த சமூகத்தில் இருக்கக்கூடிய ஏழைகளுக்கு உதவணும். அந்த ஏழைகள் எந்த விதமான ஒரு கஷ்டமும் இல்லாமல் அவர்கள் வாழணும். அவர்களுக்கு என்ன கொடுக்கணுமோ அதை கொடுக்கணும் அப்படிங்கிறது மகா சுவாமிகளோட ஒரு முக்கியமான ஒரு வாசகம். அந்த வாசகத்தின்படி மகா சுவாமிகள்கிட்ட யார் யாரெல்லாம் பக்தி செலுத்தி வந்தார்களோ, ஒரு அத்தியந்தமான பக்திக்கு உட்பட்டு வந்தார்களோ, அவர்கள் அனைவருமே ஏழைகளுக்கு உதவி செய்து வந்தவர்கள். ஏழைகளுக்கு எப்பெல்லாம் நம்ம உதவி செய்ய முடியும், எந்த விதமான பொருள் வசதியும் இல்லாமல் சமூகத்தில் பின்தங்கி இருக்கக்கூடியவர்களுக்கு மேலே வருவதற்கு, அவர்களும் சகலவிதமான கல்விகளையும் கற்று அனைத்து தேவைகளையும் பூர்த்தி செய்து சமூகத்தில் ஒரு நல்ல நிலைமைக்கு வருவதற்கு தங்களால் என்ன செய்ய முடியுமோ அப்படி செஞ்சவா பல பேர் மகா சுவாமிகளோட பக்தர்கள். மகா சுவாமிகளோட பக்தர்கள்னு நாம் சொல்லிக்கிறதுல எந்த விதமான இதுவும் கிடையாது. காஞ்சி மகா சுவாமிகள் என்ன சொன்னார்,
என்ன செய்ய சொன்னார், எப்படி வாழச் சொன்னார், அந்த தெய்வம் நமக்கு என்னென்ன நல்ல கருத்துக்களை சொல்லியிருக்கிறது, வாழும் முறை என்பது எப்படி அமைய வேண்டும், இதையெல்லாம் யார் ஒருவர் பின்பற்றி நடக்கிறாரோ அவர்கள்தான் உண்மையான மகா சுவாமிகளின் பக்தர்களாக இருக்க முடியும். நமக்கு எவ்வளவோ விஷயங்கள் கிடைச்சிருக்கு. இந்த சமூகத்தில் நம்ம வாழும்போது எத்தனையோ நெளிவு சுழிவுகள் நமக்கு கிடைக்கிறது. நாம் பார்க்குறோம், பார்த்தும் பார்க்காத மாதிரி போகிறோம். ஒரு கஷ்டமான சூழ்நிலையில் உதவுறதை விட்டுட்டு வேறு எதுவுமே பெரிய சொர்க்கம் கிடையாது. இதைத்தான் மகா சுவாமிகள் பல சந்தர்ப்பங்களில் தனது சந்நிதிக்கு வரக்கூடிய பக்தர்கள்ட்ட மகா சுவாமிகள் சொல்லியிருக்கார். ஒரு ஏழைக்கு உதவுறதை விட ஒரு உண்மையான ஒரு தெய்வத்துக்கு செய்யக்கூடிய கைங்கரியம் எதுவுமே கிடையாது. மகா சுவாமிகளே பல காரியங்களை செஞ்சுருக்கார். இதே நிகழ்ச்சியில் ஆலகிராமம்னு ஒரு திண்டிவனத்துக்கு பக்கத்தில் இருக்கக்கூடிய ஒரு கிராமத்தில் அந்த மழையால், புயல் மழையால் பாதிக்கப்பட்ட கிராமத்து மக்களுக்கு வேஷ்டி புடவை கொடுக்கிறார் மகா சுவாமிகள். எல்லாம் வாங்கிட்டு வர சொல்கிறார். எல்லா அன்பர்களுக்கும் கொடுக்குறார். பொழுது சாஞ்சு படுத்து ஒரு 7:30 மணிக்கு மேலே படுத்து அப்போ மடத்து மேனேஜர் சொல்கிறார் மகா சுவாமிகள்கிட்ட, பெரியவா சந்திரமௌலீஸ்வரர் பூஜை பண்ணணும், சாயங்கால நேரம் தாண்டின்னு இருக்கு, பூஜை பண்ணணும்னு சொல்கிறார். பெரியவா சொல்கிறார், பூஜை ஆயிடுத்துடா அப்படிங்கிறார். சந்திரமௌலீஸ்வரர் பூஜை ஆயிடுத்துடா அப்படிங்கிறார். அந்த மேனேஜர் முழிச்சுட்டு பார்க்குறார், எங்கது பூஜையே நடக்கலையே, நாம் இங்கே தானே இருக்கோம் அப்படின்னு பார்க்குறார். மகா சுவாமிகள் சொல்கிறார், இப்பெல்லாம் பண்ணினோமே, இவாளுக்கெல்லாம் கொடுத்தோமே, வேஷ்டிகள் கொடுத்தோம், புடவைகள் கொடுத்தோம், கஷ்டப்படுறவாளுக்கு உதவி பண்ணினோமே, இதுதாண்டா உண்மையான சந்திரமௌலீஸ்வரர் பூஜைன்னு மகா சுவாமிகள் சொன்னார். எத்தனையோ பேர் எத்தனையோ விதமான காரியங்களை பண்ணினாலும் ஏழைகளுக்கு செய்யும்போது கிடைக்கக்கூடிய அந்த ஆனந்தம்தான் கடவுளின் பக்கத்தில் நம்மை கொண்டு நிறுத்தும். அந்த கடவுளோட அனுகிரகம் நமக்கு வேணும் அப்படின்னா ஏழைகளுக்கு உதவி செய்யணும். இதைத்தான் மகா சுவாமிகள் அந்த சுஜாதா என்கிற எழுத்தாளர் எத்தனையோ அவரை பற்றி சொன்னாலுமே, இன்னாரோட பேரன்கிறா, இவ்வளவு பெரிய எழுத்தாளர்கிற மகா சுவாமிகளிடம் எந்த விதமான அசைவும் இல்லை. ஒரு ஏழை குழந்தைக்கு ஒரு இதய ஆப்ரேஷனுக்கு இவர் உதவி பண்ணுறதா சொல்லியிருக்காருன்னு சொன்ன உடனே அந்த தெய்வம் அந்த வயசுலையும் நிமிர்ந்து அவரை பார்த்து 2 கையையும் தூக்கி ஆசீர்வாதம் பண்ணிடுதான். அதுதான் மகா சுவாமிகள். அடுத்த தெய்வத்தின் குரல் நிகழ்ச்சியில் ஒரு புதிய அனுபவத்தோடு பார்க்கலாம். நன்றி, வணக்கம். நமோ தேவாதி தேவாய திரிநேத்ராய மகாத்மனே ரக்த பிங்கள நேத்ராய जटामकुटधारिणी नमो देवादिदेवाय त्रिनेत्राय महात्मने रक्तपिङ्गळनेत्राय जटामकुटधारिणी भूतवेताळजुष्टाय महाभोगोपवीतिने भूतवेताळजुष्टाय महाभोगोपवीतिने भीमाट्टहासवक्त्राय कपर्दिस्थाणवे नमः नमो देवादिदेवाय त्रिनेत्राय महात्मने रक्तपिङ्गळनेत्राय जटामकुटधारिणे पूषदन्तविनाशाय भगनेत्रहणे नमः भविष्यद्वृषचिह्नाय महाभूतपते नमः भविष्यत्त्रिपुरान्ताय तथान्धकविनाशिने कैलासवरवासाय करिकृत्तिनिवासिने विकराळोर्ध्वकेशाय भैरवाय नमो नमः विकराळोर्ध्वकेशाय भैरवाय नमो नमः अग्निज्वालाकराळाय शशिमौळिधृते नमः नमो देवादिदेवाय
त्रिनेत्राय महात्मने रक्तपिङ्गळनेत्राय जटामकुटधारिणी भविष्यत्कृतकापालिव्रताय परमेष्ठिने तथा दारुवनध्वंसकारिणे तिग्मशूलिने कृतकङ्कणभोगीन्द्र नीलकण्ठत्रिशूलिने प्रचण्डदण्डहस्ताय बडबाग्निमुखाय च वेदान्तवेद्याय नमो यज्ञमूर्ते नमो नमः वेदान्तवेद्याय नमो यज्ञमूर्ते नमो नमः दक्षयज्ञविनाशाय जगद्भयकराय च विश्वेश्वराय देवाय शिवशम्भो भवाय च कपर्दिने कराळाय महादेवाय ते नमः नमो देवादिदेवाय त्रिनेत्राय महात्मने रक्तपिङ्गळनेत्राय जटमकुटधारिणे एवं देवैस्तुतः शम्भुः उग्रधन्वा सनातनः उवाच देवदेवोऽयं यत्करोमि तदुच्यते यत्करोमि तदुच्यते यत्करोमि तदुच्यते